மக்களே, மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது ஜூன் 10ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் ஒரு சூப்பரான தொகுப்பு. ஒவ்வொரு நாளும் தலைப்பு செய்திகள், விரிவான செய்திகள், போனஸ் கேள்விகள், ரிவிஷனுக்காக இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகள், இப்படி நிறையா விஷயங்களை சப்ஜெக்ட்டு, ஸ்ட்ராட்டஜிக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கலந்து ஒவ்வொரு நாளும் தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆண்டே உங்களுக்கான அரசு பணியை நடப்பு செய்தியில் பயன்படுத்தி உறுதி செஞ்சுக்கோங்க. ஆரம்பிக்கலாமா? இந்த ஸ்கீம்ஸ்லேருந்து, விருதுகள்லேருந்து, மாநாடுகள்லேருந்து, நியமனங்கள்லேருந்து, சமீபத்தில் இடம்பெற்ற சட்டங்கள், சரியா, சட்ட திருத்தங்கள் எதுவுமே விடாமல் கிளியராக கொடுத்துட்ருக்குறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் சம்மந்தப்பட்டது, சரிங்களா, சுற்றுச்சூழல் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாத்துக்கும் தேவைப்படுற மாதிரி நோட்ஸ் கொடுத்துருக்குறோம். அதனால் நல்ல முறையில் ஜஸ்ட்டு வீடியோ பார்க்காம, சரி பார்த்துட்டு மட்டும் அப்படியே விட்டுறாமல் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ரிலிம்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக மெயின் தேர்வுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ஆரம்பிக்கலாமா? இனிமேல் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு தலைப்பு செய்திகள் ஜூன் 10ஆம் தேதிக்குரியது. சரிங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள், முதல் செய்தியே இன்றைய தினம் நியூஸ் பேப்பரில் வந்தது. கடந்த ஒரு சில கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தாகவே நம்ம பார்த்துருக்க ஒரு செய்தி. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை திட்டம் முறைப்படி தொடங்கப்பட்டுள்ளது. இதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நேற்றைய வீடியோவில் நம்ம சொல்லாமல் விட்டுருந்தோம். இன்றைய தினத்தில் அப்டேட் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் இருக்குது. அது என்னங்கிறத ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இரண்டாவது, தமிழ்நாடு காவல்துறை தொடர்புடைய சில முக்கியமான குறிப்புகள், ரொம்ப முக்கியமானது. எஸ்ஐ, பிசி லெவலிருந்து டிஎன்பிசி எக்ஸாம் கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், விட்டுறாதீங்க. ஓகேவா? தேர்ட் கொஸ்டின், விபிஜி ராம்ஜி திட்டம், சரியா, தமிழகத்திற்கு மத்திய அரசு 7,957 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சரி, மொத்த நிதி ஒதுக்கீடு எவ்வளவு, இதில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஷேர் கொடுத்துருக்குறாங்க, எதனுடைய பழைய திட்டம், சரிங்களா, அந்த புதிய திட்டம், இந்த விபிஜி ராம்ஜி திட்டம் எல்லாமே கிளியராக பார்க்க போகிறோம். பார்த்துட்டு மக்களை தேடி மருத்துவ திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கோடி ரூபாய் பார்த்தீங்கன்னா அந்த நிலுவைத் தொகை வந்து இன்னைக்கு விடுச்சிருக்கிறாங்க. இந்த திட்டம் தொடர்பாக ஒரு முக்கியமான குறிப்பை நம்ம பார்க்க போகிறோம். மக்களை தேடி மருத்துவ திட்டம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா நேட்டோ நாடுகளை, சரியா, நாடுகளின் முக்கியமான கூட்டு இராணுவ பயிற்சிகள் எவை, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டு இராணுவ பயிற்சிகள் நேட்டோ அமைப்பு என்னென்ன தலைப்புகளை நடத்துகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா மத்திய அரசால் சமீபத்தில் தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் ரக்வீர், சரியா, ராக்வீர் சாலை பாதுகாப்பு திட்டம். சரியா? இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். ஒன்றும் அவ்வளோ முக்கியமானது, ஃபுல்லாக பார்த்தா தான் தொடர்புடைய சில செய்திகளை நம்ம சொல்லுவேன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், விட்டுறாதீங்க. சரியாம்மா? இனிமேல் நம்ம பார்க்க போகிறது விரிவான செய்திகள். இல்லை, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம். சரியா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 17வது சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. தேர்தலுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள், சரியா, அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் அறிவித்த ஒரு முக்கியமான திட்டம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பிற்கான சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம். சரியா, இந்த திட்டமானது முதலில் தொடங்கப்பட்ட இடம் சேலம். சரியா, தொடங்கி வைக்கப்பட்ட இடம் May 14, 2026. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு, சரியா, திரு ஜோசப் விஜய் அவர்கள் இந்த திட்டத்தை முறைப்படி தொடங்கி வைத்த நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா May 9, 2026. மறந்துடாதீங்க. ஓகேவா? சாரி, June 9. ஓகேவா? வெரி சாரி, June 9, 2026. இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட இடம் சென்னையில் இருக்கிற எக்மோர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் தான் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது, குறிப்பிடத்தக்கது. சரியா, இந்த May 14 கூட விட்டுருங்க. இந்த June 9 அப்படிங்கிறத இனிமேல் லைஃப்பில் மறந்துடாதீங்க, விட்டுறாதீங்க. சரியாம்மா? ஓகே, இந்த திட்டத்திற்காக முதற்கட்டமாக ஒதுக்கப்பட்டுள்ள நிதி ஒதுக்கீடு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 354 கோடி ரூபாய். சரியா? ஓகே, அதே மாதிரி இந்த திட்டத்திற்காக பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் சிறப்பு வாகனங்களை முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அறிமுகப்படுத்தினாங்க. அதில் இன்னொரு அறிவிப்பு அறிவிச்சிருந்தாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சிறப்பு அதிரடிப்படைக்காக புதிதாக 420 சிறப்பு வாகனங்கள் வாங்கப்படும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு படையில் பார்த்தீங்கன்னா குற்றவாளிகளை கண்காணிப்பதற்காக 49 ட்ரோன் ரோந்துகள் பயன்படுத்தப்பட உள்ளது. சரி, ஒரு பெண்கள் பாதுகாப்பு படைக்கு ஒரு ட்ரோன் ரோந்து அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை முதல் முறையாக தமிழ்நாடு அரசு தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. எந்த திட்டத்தின் மூலமாக? சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையின் முதல் தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா IGK பவானீஸ்வரி அவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் எக்ஸாம்பிள் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. சரிங்களா? தமிழ்நாடு காவல்துறையின், ஓகேவா, கூடுதல் ஒவ்வொரு செய்தி பார்த்துக்கோங்க. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையின், சரி, நம்ம தமிழ்நாடு காவல்துறை தொடர்புடைய முக்கியமான பாயிண்ட் 4-5 பாயிண்ட் தான், ஆனால் ஒன்றும் அவ்வளோ முக்கியமான பாருங்கள். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையின் முதல் தலைவர் அல்லது தலைமை அதிகாரி யாருமா? K பவானீஸ்வரி அவர்கள். மறந்துடாதீங்க. சரிங்களாம்மா? அது ஒரு பாயிண்ட். சரிங்களா? சிறப்பு செய்திகள் நம்ம தமிழ்நாடு போலீஸ். அடுத்து, தற்போது தமிழ்நாடு காவல்துறையின் தலைமை இயக்குநராக இருப்பவர் யார் பார்த்தீங்கன்னா திரு மகேஷ் குமார் அகர்வால் அவர்கள். சரியா?
அதே மாதிரி இன்னொரு முக்கியமான செய்தி, தமிழ்நாடு ஓகேவா பெண்கள் காவல் பிரிவு தொடங்கப்பட்ட வருஷம் 1973. சரி, 1973ல் அப்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள். கலைஞர் அவர்கள் தான் தமிழ்நாட்டில் முதல் முறையாக பெண்களுக்கான ஒரு காவல் பிரிவை முதல் முறையாக தொடங்குறாங்க 1973ல். ஓகேவா. அதே மாதிரி தமிழ்நாட்டில் அனைத்து மகளிர் காவல் நிலையம், சரி, ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன், சரியா, முதல் முறையாக தொடங்கப்பட்டது 1992ல். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் யாருமா? செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜெயலலிதா அவர்கள் சென்னை 1000 விளக்கில் முதல் முறையாக இந்த அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை தொடங்கினாங்க. எந்த வருஷம்? 1992. சரி, 1992 மறக்கக்கூடாத வருஷம், மறந்துடாதீங்க. செபி அமைப்பு சட்டப்பூர்வ அமைப்பாக மாற்றப்பட்டது. சரி, இந்திய பங்குச்சந்தையின் பாதுகாவலன் செபி, சரியா, அது வந்து சட்டப்பூர்வ அந்தஸ்தை பெற்றது 1992. தேசிய பங்குச்சந்தை NSE உருவாக்கப்பட்டது 1992. தேசிய மகளிர் ஆணையம் உருவாக்கப்பட்ட வருஷம் 1992. பெருசாக போகும் லிஸ்ட்டு, ஞாபகம் வச்சு, சரிங்களா? ஓகே. அதே மாதிரி தமிழ்நாடு அரசானது முதல் முறையாக 2025ஆம் ஆண்டில் காவல்துறை தினத்தை, சரி, போலீஸ் டே அப்படிமே கொண்டாடினாங்க. கொண்டாடப்பட்ட நாள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 6, சரி, செப்டம்பர் 6. கடந்த ஆண்டு தான் முதல் முறையாக தமிழ்நாடு அரசு போலீஸ் டே அப்படிமே கொண்டாடினாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் போலீஸ் சட்டம் ஏற்றப்பட்ட நாள் செப்டம்பர் 6, 1859. சரிங்க, முக்கியமான தகவல்மா தமிழ்நாடு காவல்துறை தொடர்புடையது. கண்டிப்பாக SIPC லெவலில் TNPSC எக்ஸாமுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, மெட்ராஸ் போலீஸ் சட்டம் எப்போ ஏற்றப்பட்டது? செப்டம்பர் 6, 1859. அந்த செப்டம்பர் 6 தான் தமிழ்நாடு காவல்துறை தினமாக 2025ஆம் ஆண்டில் முதல் முறையாக கொண்டாடப்பட்டது. ஓகேவா. அதே மாதிரி பிரசிடென்ட்ஸ் கலர் அவார்ட் அல்லது நிஷான் விருதுன்னு சொல்லுவாங்க. ஒரு மாநில அரசிற்கு மத்திய அரசால் வழங்கப்படும், சரி, ஒரு மாநில காவல்துறைக்கு மத்திய அரசால் வழங்கப்படும் உயரிய விருது. அதோட பேர் தான் பிரசிடென்ட்ஸ் கலர் அவார்ட். அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நிஷான் விருதுன்னு சொல்லுவாங்க. இது தமிழ்நாடு காவல்துறைக்கு 2009ஆம் ஆண்டில் வழங்கப்பட்டது, குறிப்பிடத்தக்கது. சரிங்களா, தென்னிந்தியாவிலே முதல் முறையாக ஒரு மாநில காவல்துறை இந்த பிரசிடென்ட்ஸ் கலர் அவார்டை வாங்கினது இதான் ஃபர்ஸ்ட் டைம். 2009ஆம் ஆண்டிற்கான விருது எப்போது பெறப்பட்டது, வழங்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு அப்போதைய இந்தியாவோட வைஸ் பிரசிடென்ட் திரு வெங்கையா நாயுடு அவர்களால், சரியா, தமிழகத்தின் முதலமைச்சராக 2022ஆம் ஆண்டில் இருந்த திரு மு க ஸ்டாலின் அவர்களிடம் வழங்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 4-5 குறிப்புகள் தான் தமிழ்நாடு காவல்துறை, ஒன்னொன்று முக்கியமானது, விட்டுறாதீங்க மக்களே. சரியா, அடுத்து போகலாமா? அடுத்து பாருங்க, ரெகுலராக ஒரு 4-5 மாதமே நியூஸில் வர்ற ஒரு முக்கியமான திட்டம் பிபிஜி ராம்ஜி திட்டம். சரியா, தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கீடு. பாருங்கள், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், ஷார்ட்டா MGNREGS சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா NREGA, நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், சரியா, சட்டமாக கொண்டு வரப்பட்டது 2005. அது ஸ்கீமா NREGS, சரியா, ஸ்கீமா திட்டமாக மாற்றப்பட்டது 2006. அதில் மகாத்மா காந்தி அவர்களின் பெயர் சேர்க்கப்பட்ட வருஷம் 2009. இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் கிராமங்களில் ஒரு குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா 100 நாட்கள் வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டு வந்தது. சரியா, அந்த திட்டம் தான் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. என்ன பேரில்? விபிஜி ராம்ஜி, சரியா, விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஷ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன் அப்படிங்கிற பேரில், சரி, அஜீவிகா மிஷன் கிராமின் அப்படிங்கிற பேரில் பெயர் மாற்றம் செஞ்சாங்க மத்திய அரசுங்களா. தமிழில் அதோட பேர் பார்த்தோங்க விக்ஷித் பாரத் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத திட்டம்ங்கிற பேரில் இந்த திட்டம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சரிங்களா, இந்த பெயர் மாற்றம் செய்யப்பட்ட இந்த புதிய திட்டமானது எப்போது முதல் செயல்படுத்தப்பட உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1ஆம் தேதி 2026 முதல் அமல்படுத்தப்பட உள்ளது. சரி, ஜூலை 1னா எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் ரொம்ப முக்கியமான வருஷம். சரி, தேசிய மருத்துவர்கள் தினம், BC ராய் அவர்களின் பிறந்த நாள், டாக்டர் BC ராய் பர்த்டே தான் இந்தியாவில் தேசிய மருத்துவர்கள் தினம். GST அறிமுகம் ஜூலை 1, 2017. SBI வங்கி தேசியமயமாக்கப்பட்டது ஜூலை 1, 1955. சரியா, டிஜிட்டல் இந்தியா திட்டம் ஜூலை 1, 2015. லிஸ்ட் பெருசாக போயிட்டே இருக்கும். சரிங்களா, ஞாபகம். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட் கல்கத்தா ஹைகோர்ட், ஓகேவா, அதுவும் ஜூலை 1ஆம் தேதி தான். எல்லாமே ஜூலை 1ல் வரும். நிறைய சில சட்டங்கள், சரியா, சில சட்ட திருத்தங்கள், விலை உயர்வு எல்லாமே பாருங்கள் அந்த ஜூலை 1ஆம் தேதியில் வரும். அதனால் விட்டுறாதீங்க ஜூலை 1. சரிங்களா, நிதி பகிர்வு, விபிஜி ராம்ஜி திட்டத்திற்கான நிதி பகிர்வு மத்திய அரசு 60%, மாநில அரசு 40%. சரி, 100 ரூபா செலவு அப்படின்னா 60 ரூபா மத்திய அரசோடது, 40 ரூபா மாநில அரசோடது. ஓகேவா, இது பொதுவான மாநிலங்களுக்கு. இதே சமயத்தில் நார்த் ஈஸ்ட், சரி, வடகிழக்கு அல்லது ஹிமாலயன் ஏரியாவில் இருக்கிற மாநிலங்களில் அந்த நிதி பகிர்வு விகிதம் 90-10 ஞாபகம். சரி, 90 ரூபா மத்திய அரசு செலவு பண்ணிடுவாங்க, 10% மட்டும்தான் இந்த மாநிலங்கள் செஞ்சா போதுன்னு சொல்லிக்கிறாங்க. சரியா, அதே மாதிரி ஏற்கனவே இருந்த MGNREGS திட்டத்தில் 100 நாட்கள் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு வந்த நிலையில்
இந்த விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் வேலை நாட்களின் எண்ணிக்கை 125ஆக உயர்த்தப்பட்டுள்ளது ஞாபகம். சரிங்களா? அதே மாதிரி இந்த புதிய விபிஜி ராம்ஜி திட்டத்திற்கு மத்திய அரசு ஒதுக்கிய நிதி பார்த்தீங்கன்னா 95,692 கோடி ரூபாய். சரிங்களா? இதில் தமிழ்நாட்டிற்கு மட்டும் எவ்வளோ சொல்லி பாருங்க, 7,957.57 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மொத்த நிதியில் தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4.04% பங்கு தான், ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான திட்டம், ஃபியூச்சரில் அடிக்கடி எக்ஸாமில் கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இது ஓல்டு ஸ்கீம் தான், முன்னாள் அரசு சரியா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது அப்போதைய முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட திட்டம் இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டம். ரீசெண்டாக இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்ததுனால அதை பற்றி கிளியராக கொடுத்துருக்கோம் பாருங்க. மக்களை தேடி மருத்துவம் திட்டம் தொடங்கியது தமிழ்நாடு அரசு. தொடங்கப்பட்ட நாள் ஆகஸ்ட் 5, 2021 சரி 2021. அதாவது COVID-19 முடிஞ்ச டைமில் இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டம் தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டது. தொடங்கி வைக்கப்பட்ட மாவட்டம் கிருஷ்ணகிரியில் எங்கன்னு சொல்லி பாருங்க, சம்மணப்பள்ளி கிராமம். சரியா? நோக்கம் யாருக்கு இதை பயன் சொல்லி பாருங்க, 45 வயதிற்கு மேற்பட்டவர்கள், அடுத்து தொற்றா நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எங்கே வசிக்கிறாங்களோ அது பக்கத்தில் போய்ட்டு இலவச பரிசோதனை சரிங்களா, மாத்திரைகள் எல்லாமே வழங்கப்படும். ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. சரிங்களா? அது என்ன தொற்றா நோய்கள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சரியா, பிபி உயர் ரத்த அழுத்தம் ஹைப்பர் டென்ஷன் சரியா, அடுத்து நீரிழிவு நோய், சர்க்கரை வியாதி நோய், அடுத்து புற்றுநோய், பக்கவாதம், மூட்டு வலி, இந்த மாதிரி சாதாரணமாக பெரியவர்களுக்கு ஏற்படுகிற எல்லா நோய்களும் சரியா தொற்றா நோய்களுக்கும் இல்லம் தேடி சிகிச்சை வழங்குவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைகளுக்கும் ஏற்படும் பிறவி குறைபாடுகளுக்கு சிகிச்சையும் வழங்கப்படும் இந்த திட்டத்தின் மூலமாக. சரிங்களா? யாரை வச்சு இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. திட்டத்தை செயல்படுத்துவது யாருன்னு சொல்லி பாருங்க, அதாவது பணியாளர்கள் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருப்பாங்க. மகளிர் சுகாதார தன்னார்வலர்கள், ஓகேவா, செவிலியர்கள், மருத்துவர்கள் இந்த சேவையை வழங்க ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளனர். இப்படி சூப்பராக இந்த திட்டத்தை செயல்படுத்தினால 2024ஆம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் சபையானது ஒரு பாராட்டு விருதை கொடுத்தாங்க. அந்த விருதின் பெயர் தெரிஞ்சுக்கோங்கம்மா, ஐக்கிய நாடுகள் இடைமுகமை பணிக்குழு விருது, அதாவது யுனைடெட் நேஷன் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விருதினை மக்களை தேடி மருத்துவ திட்டத்திற்கு வழங்கினாங்க. ரொம்ப முக்கியமானது, ஏன்னா ஒரு மாநில அரசிற்கு ஒரு ஐக்கிய நாடுகள் சபை விருது கொடுத்துருக்காங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. பல வருஷத்துக்கு இது தேவைப்படும், விட்டுறாது. ஓகேவா? அடுத்து இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இந்த பால்டிக் கடற்கரை பகுதிகளில் நேட்டோ நாடுகள் ஒரு கூட்டு ராணுவ பயிற்சியை தொடங்கினாங்க. அது பக்கத்திலேயே ரஷ்யாவும் போட்டிக்காக இந்த கூட்டு ராணுவ பயிற்சியை தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி செய்திகளில் வந்தது. நான் எக்ஸாமுக்கு தேவையான ஒரு பாயிண்டை உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள். நேட்டோ நாடுகள் சரியா, நேட்டோ அப்படின்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? உலகின் மிகப்பெரிய ஒரு மிலிட்ரி அலையன்ஸ் இராணுவ கூட்டமைப்பு அப்படின்னா இந்த நேட்டோ அமைப்பு தான். சரியா? மொத்தம் 32 நாடுகளை கொண்டது இந்த நேட்டோ அமைப்பு. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் தலைநகரம் பிரசல்ஸில் இருக்குது. சரிங்களா? ஓகேவா? இந்த நேட்டோவில் சேர்றதுக்கு தான் உக்ரைன் நாடு ட்ரை பண்ணாங்க. ட்ரை பண்ணும்போது தான் கோவத்தில் இந்த உக்ரைன் மேலே யார் போர் தொடுத்தாங்க, ரஷ்யா. ஞாபகம் வச்சோம். சரிங்களா? இப்படி இந்த நேட்டோ நாடுகளானது முக்கியமாக யார் தலைவர், அமெரிக்கா. சரியா? அமெரிக்கா தலைமையில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தலைமையில் நடைபெற்று வரும் நேட்டோ நாடுகளின் கூட்டு இராணுவ பயிற்சிகளின் பெயர்கள் பின்வருமாறு பாருங்கள். 1 டிஃபெண்டர், அடுத்து பாருங்கள் ஸ்டெட்ஃபாஸ்ட் டாட், அடுத்து ஸ்டெட்ஃபாஸ்ட் டிஃபெண்டர், என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பால்டாப்ஸ். இந்த பால்டாப்ஸ் தான் இப்போ நீங்கள் நியூஸில் வந்தது. அதாவது பால்டாப்ஸ் அப்படின்னா பால்டிக் அந்த பகுதியில் நடைபெறும் கூட்டு இராணுவ பயிற்சி. சரி, அந்த பேரை கொடுத்துட்டு யாரோடைய கூட்டு இராணுவ பயிற்சின்னு கேட்கலாம், நேட்டோ நாடுகளின் கூட்டு இராணுவ பயிற்சி, விட்டுறாதீங்க. சரியாம்மா? அடுத்து எனக்கு நியூஸ் பேப்பரில் வந்த இன்னொரு முக்கியமான ஒரு திட்டம் பாருங்கள். புதுசாக தொடங்கிய மத்திய அரசின் திட்டம் ராக்வேர் சாலை பாதுகாப்பு திட்டம். சரியா? தொடங்கியது மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம். தொடங்கப்பட்ட நாள் ஜூன் 8ஆம் தேதி 2026. விட்டுறாதீங்க. நோக்கம் சாலை விபத்துகளில் சிக்கி உயிருக்கு போராடுபவர்களுக்கு முதல் 1 மணி நேரத்தில், அதாவது கோல்டன் அவர் சொல்லுவாங்கள்ல, பொதுமக்கள் தயக்கமின்றி மருத்துவ உதவி வழங்க ஊக்கமளிப்பதே இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம். சரியா? ஒருத்தவங்க ஆக்சிடென்ட் ஆயிருது, ஃபஸ்ட்டு 1 ஹவர் அப்படிங்கிறது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கோல்டன் ஹவர் சொல்லுவாங்க. அந்த டைம் உள்ள ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்தா எவ்வளோ பெரிய ஒரு இன்ஜுரியாக இருந்தாலும் மேக்ஸிமம் அவங்கள உயிரை பாதுகாத்துடலாம். ஓகேவா? அதற்காக அந்த பொதுமக்கள் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அதை பார்த்தவங்க உடனடியாக அவங்கள மருத்துவமனையில் சேர்த்துட்டாங்கன்னா அவங்களுடைய உயிர் பாதுகாக்கப்படும். சரியா? அதை என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான், மருத்துவமனையில் சேர்ப்பதற்கு பொதுமக்களை ஊக்கப்படுத்துறதுக்கு தான் இந்த திட்டம் தொடங்கியிருக்கிறாங்க. அப்படி உதவி செய்கிற அந்த பொதுமக்களுக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசானது பார்த்தீங்கன்னா
ரூபாய் 25,000 ரொக்க பரிசு வழங்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா சட்ட பாதுகாப்பும் மத்திய அரசால் வழங்கப்படுகிறது. சரி, சும்மா நச்சரிக்க கூடாது. சரியா, கேஸ் அடிபடுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த காவல்துறை சைட்லேருந்து சில பிரச்சனைகள் வரும். என்கொயரி அடிக்கடி வருவாங்க. இதுக்கு பயந்துட்டே நிறைய பேர் நான் தான் இதை பார்த்தேன், நான் தான் ஹாஸ்பிட்டல் சத்தம் சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்க மாட்டாங்க. சரியா, அப்படிலாம் எந்த ஒரு டார்ச்சரும் மக்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வலியுறுத்தி இருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக ராக்வேர் சாலை பாதுகாப்பு திட்டம் ரொம்ப முக்கியமான திட்டம். ஜூன் 8, 2026 தொடங்கப்பட்டது. சரியாமா, இதுதான் இந்த தினத்திற்கான முக்கிய நடப்பு செய்திகள். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது ஒரு ரிவிஷனுக்காக சூப்பர் 6 கேள்விகள். சரியா, நிறைய மாணவ கண்மணிகள் சூப்பராக ரெகுலராக அந்த கொஸ்டின்ஸ்க்கான பதில்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அரசு பணி கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா, 100% கிடைக்கும், விட்டுறாதீங்க. சரிங்களா, நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள், புதுசாக பார்க்குறவங்களும். ஓகேவா? முதல் கேள்வி, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் எப்போது முறைப்படி தொடங்கப்பட்டது? சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையின் முதல் தலைவர் யார்? இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, விபிஜி ராம்ஜி திட்டம் எப்போது முதல் செயல்படுத்தப்பட உள்ளது? நான்காவது கேள்வி, மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஐந்தாவது கேள்வி, ராக்வேர் அந்த சாலை பாதுகாப்பு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? நேட்டோ அமைப்பில் உள்ள மொத்த உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை எத்தனை? இதற்கான பதில்களை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நல்ல முறையில் பதில் சொல்லுங்கள். தேர்வில் வெற்றி பெறுங்கள். நம்முடைய நோட்ஸு ப்ரெசன்டேஷன் போடுற எஃபோர்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா, நிஜமாகவே பிடிச்சிருந்து அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண மறக்க வேண்டாம். சரிங்க, அது எனக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.